வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து நம்ம ஆக்டிவா வந்து பிரிக்கிறதுலேருந்து பெயிண்டிங் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே பார்த்தோம், பட்டி பார்க்கறதுலேருந்து. இப்போ இந்த பார்ட் 2ல் வந்து நம்ம வண்டியை வந்து அசம்பிள் பண்ணி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ண போகிறோம். பிரித்து வச்சு எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிவிட்டு கடைசியாக வண்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம தனியாக இருக்கிற அந்த அப்பு வீலர் ரெண்டுத்தையுமே வந்து ஃபிட் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீலுமே வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீலை வந்து வண்டியில் ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வீல் ஆக்ஸில் இன்செர்ட் பண்ணிவிட்டு வீல் போல் நெட்டை வந்து நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக் கேபிள்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரேக் தேவையோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வீல் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்க வந்து கிளச் கேஸை வந்து ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருக்க கேஸில் வந்து நம்ம கிக்கர் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அது இன்ஜின் இன்சைடில் இருக்கிற வந்து பெண்டாக்ஸில் ஃபேனு, அதுக்கப்புறம் ரோலர் புஷ்ஷு, ஹவுஸு எல்லாத்தையுமே வந்து ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்டாக்ஸில் இது எல்லாமே மாட்டி ஃபிட் பண்ணதுக்கப்புறமா அந்த பெல்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளச்சு, ஷூவு, அதுக்கப்புறம் பெல்லு, இது எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த இன்ஜின் கேஸை வந்து கிளச் கேஸை வந்து நம்ம வண்டியில் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளச் கேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபிட் பண்ணியாச்சு. எல்லா போல் நெட்டு வந்து ஃபுல் டைட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேக் வீலை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிரேக் ஷூ வந்து எம்எஸ் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சாச்சு, வீலையும் தேய்ச்சாச்சு. அதை நான் சர்வீஸ் வீடியோவில் தனியாக போடுறேன். இப்போ வந்து பேக் வீலை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு போல் நெட்டை ஃபுல் டைட் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பேக் வீல் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சைலன்சரை ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சைலன்சர் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த மீட்ரு கார்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஷீல்டு, சைடு ஷீல்டு எல்லாமே வந்து ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதில் ரிமூவ் பண்ண நம்ம சுவிட்ச் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது வண்டியில் ஃபிட் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண அந்த கேபிள் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க டூமு, அதுக்கப்புறம் ஷீல்டு எல்லாமே ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ டூமு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம சைடில் இருக்க அந்த 2 இண்டிகேட்டர் லைட்டு அதுக்கப்புறம் ஹெட் லைட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து நம்ம வண்டியில் உட்கார வச்சிடலாம். இப்போ ஹெட்டில் இருக்கிற அந்த ஒயரெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறமா டூமை வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸ்க்ரூவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்க ஷீல்டு எல்லாமே போட்டு நம்ம நல்லா ஃபிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் டிக்கியை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தோம். அது எல்லாமே அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டிக்கியோட ஷீல்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறமா பின்னின் ஹோல்டரை வந்து ஃபிட் பண்ணிடலாம். லைட்டு எல்லாமே வந்து நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டிக்கியை தூக்கி வண்டியில் ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வண்டியில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்க சீட்டு டிக்கியை தூக்கி நம்ம வண்டியில் வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு போல் நெட்டை ஃபுல் டைட் வச்சிடலாம். இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி சைடில் இண்டிகேட்டர்லாம் எரியுதான்னு செக் பண்ணியாச்சு. வண்டியும் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டிக்கி எல்லாமே போட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் டைட்டு வச்சுட்டாச்சு. வச்சதுக்கப்புறமா வண்டியோட ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோவோட ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்துட்டு வண்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.